வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம சோஷியல் பார்க்க போகிறோம். சோஷியலில் லாஸ்ட் வீடியோவில் சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோமா. சிட்டிசன்னா என்னென்னு பார்த்தோம், சிட்டிசன்ஷிப்னா என்னென்னு பார்த்தோம், எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கிறது அப்படின்றத பார்த்தோம். சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு 5 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பை டெசன்ட் அண்ட் செகண்ட் ஒன் first one is by birth, second one by descent, third one by registration, and fourth by naturalization and incorporation of territory. இந்த மெத்தடில் எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுன்றதை பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த லெசனு. லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். எப்படியெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நம்ம லாஸ் பண்ணுவோம், எந்தெந்த ரீசனுக்காக ஆஸ் எ இந்தியன் சிட்டிசன் அப்படின்றத நம்மளால் யூஸ் பண்ண முடியாது பார்க்கலாமா. Part 2 of the Constitution of India, Article 5 to 11 prescribes 3 ways of losing in citizenship. Part 2 இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் கீழ் Part 5 to 11 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த 3 காரணத்துக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நம்ம இழப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரினியூஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். ஃபஸ்ட்டு ரினியூஷன். ரினியூஷன் இஸ் ஏ வாலண்ட்ரி ஆக்ட். வாலண்ட்ரினா என்ன? நாம்பலாம் முன் வந்து கொடுக்கறது. when a person after acquiring the citizenship of another country gives up his or her Indian citizenship. எப்போ ஒரு பர்சன் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்களோ அப்போ அவங்களாம் முன் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேண்டான்னு கொடுக்கறது தான் ரினியூஷன். இது வந்து ஒரு வாலண்ட்ரியாக அவங்க மேற்கொள்கிற ஒரு விஷயம். டெர்மினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. இது வந்து கவர்மெண்ட்டாக வந்து டெர்மினேட் பண்ணுறது. when an Indian citizen voluntarily acquires the citizenship of another country, he or she automatically chooses to be an Indian citizen. எப்போ ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து வேறு ஒரு கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ, அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி அவங்களுக்கு அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது டெர்மினேஷன். டிப்ரிவேஷன் இஸ் ஏ கம்பல்சரி டெர்மினேஷன். இது கட்டாயத்தினால நீக்கிறது. The citizenship is deprived on the basis of an order of the government of India in case involving accusation of Indian citizenship by fraud, false representation, or being disloyal to the constitution. இது வந்து டிப்ரிவேஷன் எப்போ நடக்கும்? ஆஸ் எ இந்தியன் சிட்டிசனாக நம்ம இருந்துக்கிட்டு மோசடி, மற்றவங்களுக்கு தப்பாக சொல்கிறது, அந்த நம்மளுடைய அரசியல் சட்டத்துக்கு அகைன்ஸ்டாக நடக்கிறது, இந்த மாதிரி நம்ம நடக்கும்போது நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறது, நம்மக்கிட்ட இருந்து கம்பல் பண்ணி எடுத்துக்கிறது இந்த டிப்ரிவேஷன். ஃபஸ்ட்டு ரினியூவேஷன்னா நாம்பளாம் முன் வந்து சிட்டிசன்ஷிப் வேண்டான்னு கொடுக்கறது. டெர்மினேஷன் அப்படின்னாக்கா நாங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை எடுத்துக்கிறது. டிப்ரிவேஷன்னா நம்மளுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணுறது. இந்த 3 ரீசனுக்காக தான் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுவாங்க. ஓகேவா? நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப். Nationality is the status of belonging to a particular nation by origin, birth basically. It's an ethnic and racial concept. Nationality of a person cannot be changed. Citizenship is granted to an individual by the government of the country when he or she complies with the legal formalities. Citizenship can be changed. Nationality அப்படிங்கிறது நம்ம பர்த், நம்ம எந்த நாட்டில் பிறந்தோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டோட நேஷ்னாலிட்டி நமக்கு வந்துடும். ஆனால் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டாக பார்த்து கொடுக்கறது. நம்மக்கிட்ட எல்லா அப்ளிகேஷன்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதான் வந்து சிட்டிசன்ஷிப். ஓகேவா? அண்ட் தென் அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு our Indian Constitution provides for only single citizenship, that is the Indian citizenship, but further states like USA and Switzerland has dual citizenship.
national citizenship and the state citizenship. In India, all citizens, irrespective of the state in which they are born or reside, enjoy the same political and civil rights of citizenship all over the country. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் நாம் வந்து ஃபாலோ பண்ணுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்ம இந்தியாவில் ஆஸ் ஏ வி ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஆனால் ஃபெட்ரல் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கா அண்டு சுவிட்சர்லாண்டில் வந்து டியூயல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. இந்த டியூயல் சிட்டிசன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் ஒன்று அண்ட் தென் ஸ்டேட் சிட்டிசன். அவங்க எந்த நேஷ்னலில் இருக்காங்கன்னா அந்த சிட்டிசன்ஷிப் ஒன்று, அண்ட் அவங்க அந்த நேஷனில் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் சிட்டிசன்ஷிப். இந்த மாதிரி 2 சிட்டிசன்ஷிப் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இதில் வந்து நம்ம வந்து சிட்டிசனாலும் இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்ம லீவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் we are all citizen of India. So we having a rights to enjoy the both political and civil rights as a Indian. ஸோ நம்ம இந்தியன்றனால நம்மளுடைய இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சிவில் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்குது. Do you know that as per the order president is the citizen of our country. ஸோ நம்மளுடைய முன்னுரிமை, ஸோ இவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பேசிஸில் பிரசிடெண்ட் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டை பெறாரு. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு அவுட் சைடில் லீவ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன சிட்டிசன்ஷிப் இருக்குது? ஃபஸ்ட் ஒன் NRI, PIO அண்ட் தென் OCI. ஸோ இது வந்து தே ஆர் அவங்களுடைய யாராவது ஒரு ஜென்ரேஷன் இந்தியாவில் லீவ் பண்ணியிருக்கலாம், பட் நவ் தே ஆர் லிவ் இன் தி சம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன் NRI. NRI மீன்ஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன். அண்ட் இந்தியன் who is residing outside India and holds an Indian passport. So they are born in India, but where they live? They live in the outside of India, but they having the passport of India. ஸோ அவங்க இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க் விஷயமாக வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க, அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்ககிட்ட எந்த பாஸ்போர்ட் இருக்கும்? இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்னென்னு சொல்லுவாங்க? NRI அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் செகண்டு பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின். ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். A person whose any ancestors was an Indian national and who is presently holding another country's citizenship other than Pakistan, Bangladesh, Sri Lanka, Bhutan, Afghanistan, China and Nepal. The PIO scheme was resigned WEF 9/1/2015. So அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது வந்து இந்தியாவாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு இந்தியன் அப்படின்ற ஒரு உரிமை இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரியில் செட்டில் ஆனவங்களுக்கு இது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா அண்ட் நேபாளில். ஸோ யாராவது உடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் செட்டில் ஆயிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஸோ இந்த கண்ட்ரிஸை தவிர வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் கிராண்ட் பேரண்ட்ஸ் செட்டில் ஆயிருந்து அவங்க அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இருக்குது. அண்ட் தென் OCI, Overseas Citizen of India card holder. It is an immigration status permitting a foreign citizen of Indian origin to live and work in the Republic of India indefinitely, except the citizen of Pakistan and Bangladesh. They are no voting right for an OCI card holder. ஸோ OCI அப்படின்னாக்கா இந்தியாவை வந்து பூர்வீகமாக வச்சுருப்பாங்க, பட் தே ஆர் லிவ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ அவங்கள வந்து OCI அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷில் லீவ் பண்ணுறவங்களுக்கு பொருந்தாது. அண்ட் தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரியில் லீவ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் போயிருப்பாங்க. அண்ட் தென் OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓட்டிங் பர்மிஷன் கிடையாது. அண்ட் தென் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்.
So as a citizen of India, what are the rights and duties we must follow? Our constitution confers the following rights for the citizen of India. So நமக்குன்னு சில rights வந்து இருக்குது. Fundamental rights, அடிப்படை உரிமைகள். Right to vote in the relation to the Lok Sabha and the state legislature. So after we attain the age of 18, we have right to vote in Lok Sabha and Rajya Sabha, state legislature. ஸோ நமக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு போடலாம். அண்ட் தென் மாநில தேர்தலையும் நம்ம ஓட்டு போடலாம். ரைட் டு ஹோல்ட் சர்டன் பப்ளிக் ஆஃபீஸஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு ஒர்க் பண்ண ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு பிகம் தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ நம்ம பாராளுமன்றம் அந்த சட்டமன்றத்தில் நம்ம ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. According to the 42 amendment of our constitution, a set of fundamental duties are prescribed for all citizens of India. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தில் 42வது சட்டத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா இந்தியன் சிட்டிசன், ஸோ ஹூ ஆர் ஆல் born in India, they having the fundamental duties. ஸோ இந்தியாவில் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு சில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அதை அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பேயிங் டேக்ஸ் ஹானஸ்ட்லி. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு மேலே நம்மளுடைய மந்த்லி இன்கம் இருந்துச்சுன்னா, இயர்லி இன்கம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ரெஸ்பெக்டிங் தி ரைட்ஸ். ஸோ நம்மளுடைய ரைட்ஸை என்ன பண்ணணும், மதிக்கணும். பிலீவ்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுடைய நம்பிக்கைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் நம்ம மதிக்கணும். டிஃபெண்டிங் தி கண்ட்ரி. ஸோ நம்மளுடைய உரிமைகளுக்கு மதிப்பளிக்கணும். டிஃபெண்டிங் கண்ட்ரி அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்புக்காக நாம் செயல்படணும். ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே ஸ்டேட் அண்ட் லோக்கல் லாஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ நம்ம நாட்டுக்குன்ட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அண்ட் தென் நம்மளுடைய மாநிலத்துக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அண்ட் தென் நம்மளுடைய லோக்கல் நம்ம லிவ் பண்ணுற லொக்காலிட்டிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் alien and immigrant are two terms that are used to refer to non-nation of a country. So alien and immigrant, ஸோ இவங்களை வந்து non-nations of a country அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு alien அப்படின்னு என்ன பார்க்கலாம். Alien refers to all non-citizens or non-national residing in a country. Example, tourist, foreign students. ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு நாட்டில் லிவ் பண்ணுற சிட்டிசன் இல்லாமல் மற்ற பர்சனை என்னென்னு நம்ம சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூரிஸ்ட் அண்டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ டூரிஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்க மட்டும்தான் அனுமதி இருக்கும், அவங்க வந்து இந்த நாட்டு சிட்டிசன் கிடையாது. அதே மாதிரி தான் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க இங்கே வந்து படிச்சுட்டு போக மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது, அண்ட் தென் அவங்களுக்கு இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் கிடையாது. அண்ட் தென் இமிக்ரண்ட். Immigrant refers to alien who has been granted the right to reside and work permanently without restrictions in a particular country. So immigrant அப்படின்னாக்கா ஒரு ஏலியனை வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் கொடுக்குற ஒரு ரைட்ஸ் தான் வந்து இமிக்ரெண்ட். ஓகேவா? இப்போ வந்து ஏலியன் அண்ட் இமிக்ரெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் சிட்டிசன். ஒரு குட் சிட்டிசனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? லாயலிட்டி டு தி கான்ஸ்டியூஷன். ஸோ லாயலிட்டி டு தி கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு சட்டத்தை படி நடக்கும். ஸோ நம்மளுடைய லாஸ் என்ன நமக்கு ஆல்ரெடி லீட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நடக்கணும். ஒபே லாஸ், நம்மளுடைய லாக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கான்ட்ரிபியூட்ஸ் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம் சிவிக் டியூட்டி. ஸோ நம்மளுடைய சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும், அதே நம்மளுடைய டியூட்டியை நம்ம கரெக்டாக செய்யணும். குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்டு ஜஸ்டிஸ். ஸோ
நல்லதை செய்யணும், and then வந்து நீதிக்கு துணையாக இருக்கணும். ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி, ஸோ வேற்றுமையை மறந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும். Global citizenship. Global citizenship is an idea that everyone, no matter where they live, is a part of a worldwide community rather than as a citizen of particular nation or place. All people have rights and civic responsibility. It is a fundamental in enabling young people to access and participate in shaping modern society. So global citizenship அப்படின்னாக்கா அவங்க எந்த நேஷனில், எந்த கண்ட்ரியில், எந்த பிளேஸில் லீவ் பண்ணாலும் there is no problem. ஸோ வேர்ல்டு வைடாக அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த குளோபல் சிட்டிசன்ஷிப். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சிவிக்ஸ், நம்மளுடைய உரிமைகள் இருக்குது, அண்ட் தென் நமக்கான பொறுப்புகளும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும். அண்ட் தென் புதிய ஒரு சொசைட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பங்களிப்பை கொடுக்கறது தான் இந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அடுத்தது ஓவர்சீஸ் இந்தியன் டே. ஸோ ஓவர்சீஸ் இந்தியன் டே அப்படின்னா பிரவாசி பாரதிய திவாஸ் PBD, sponsored by Ministry of External Affairs of Government of India, is celebrated once in every 2 years. To mark the contribution of overseas Indian community in the development of India. The day commemorates the arrival of Mahatma Gandhi in India from South Africa. So every 2 years once வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இடத்துல நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து லீவ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இது வந்து எவ்ரி 2 years January 9 வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதனால பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனது January 9. ஸோ அந்த டேட்டை வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் கன்க்ளூஷன். Our Constitution of India has introduced the single citizenship and provides uniform rights for the people of India to promote the feeling of fraternity and unity among them to build an ingredient India. So இந்தியாவில் வந்து நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. இதனால் இந்திய மக்கள் எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குது. வி ஹேவிங் எ ஈக்குவல் ரைட்ஸ். அண்ட் தென் நாம் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து இந்தியாவோட வளர்ச்சிக்காக போராடுவோம். அண்ட் தென் ஃபர்டினிட்டி அப்படின்னாக்கா சகோதரத்துவத்தையும், அண்ட் தென் யூனிட்டினா ஒற்றுமையும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிறது இந்த லெசனோட மெயின் கான்செப்ட். ஐ திங்க் இந்த லெசன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.